வீடியோக்குள்ளே போயிடலாம். கான்ஸ்டியூஷனை பற்றி ட்ரிக்ஸ் பார்த்துடலாமா? இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம பார்ட் 5 பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 5னா என்ன? யூனியன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம கையில் 5 விரல் இருக்குது. 5 விரல் சேர்ந்தாதான் ஒரு யூனியனை உருவாக்க முடியும். அப்போ பார்ட் 5 என்ன? யூனியன். 5 விரல் யூனியன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 52 என்ன? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர். யார்? ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? ராஜேந்திர பிரசாத். அவர் ஞாபகம் வரணும். அவர் வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு 52 வயசு. அப்போ அவர் 52 வயசில் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகுறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆர்டிக்கல் 52 என்ன? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜேந்திர பிரசாத். ஆர்டிக்கல் 53 பாருங்கள். பிரசிடென்ட் ஆகி என்ன பண்ணுறாரு? அவரோட பவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அப்போ ஆர்டிக்கல் 53 என்ன? எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன். பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட பவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஆர்டிக்கல் 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன். ஆர்டிக்கல் 54 பாருங்கள். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தேர்தல். ஆர்டிக்கல் 54 அதில் 5 நாள் இருக்கா? 5 பேர் சேர்ந்து 4 விதமாக பேசி இவர் வந்து இந்த பிரசிடென்ட் வந்து சரியில்லை, அப்போ எலெக்ஷன் மறுபடியும் வைக்கணும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அப்போ ஆர்டிக்கல் 54 என்ன? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். 5 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. அப்போ 54 என்ன? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஆர்டிக்கல் 55 பாருங்கள். மேனர் ஆஃப் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். 5 பேர் 4 விதமாக பேசி எலெக்ஷன் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது அந்த எலெக்ஷனை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு தலைவர் தேர்வு முறை எப்படி பண்ணலாம். அடுத்தது 5 பேர் ஒற்றுமையாக யோசிக்கிறாங்க. அப்போ 55. 5 பேர் வந்து ஒற்றுமை அப்படின்னா 5. அப்போ ஆர்டிக்கல் 55 என்ன? தலைவரை வந்து எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்றத யோசிக்கிறாங்க. 56 பாருங்கள். டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட், தலைவர் பதவிக்காலம் 5 இயர்ஸ். ஒற்றுமையாக யோசித்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6வதாக ஒரு ஆள் வரான். அவன் யார்? 56. 6வதாக ஒருத்தன் வந்து யாரை வேணால் நீங்கள் வைங்க, ஆனால் அவரோட பதவி காலம் வந்து 5 வருஷம்தான் அவர் இருக்கணும். பிரசிடெண்ட்டாக அவர் எத்தனை வருஷம் இருக்கணும்? 5 வருஷம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். 56. 6வதாக ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்? 5 வருஷம்தான் இருக்கணும். டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் 5 இயர்ஸ். ஆர்டிகல் 57 பாருங்கள். ரீஎலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். 6வது ஒருத்தன் வந்து என்ன சொன்னால் 5 வருஷம்தான் இருக்கணும்னா, 7வதாக ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்? மீண்டும் தேர்வு செய்ய தகுதி, ரீஎலெக்ஷன். அதாவது பிரசிடென்ட் வந்தால் மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணும், அதுக்கு வந்து தகுதி இருக்கணும், அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்றான். அப்போ 57 என்ன? ரீஎலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஆர்டிகல் 58 பாருங்கள். குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். 5 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? 8 படிப்பு, அதாவது 8 படிப்பு படிச்சிருக்கணும். 58 8 படிப்பு படிச்சிருந்தால் தான் தலைவராக வர தேவையான தகுதிகள் இருக்கும். 8 படிப்பு படிச்சிருக்கணும். இந்த சொல்லுவாங்களே முன்னாடிலாம், அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ தான் தலைவரை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 59 பாருங்கள். கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ், பதவி நிபந்தனைகள். அதாவது 9 கண்டிஷன்ஸ் போடுறானுங்க. அப்போ 5 பேர் சேர்ந்து எத்தனை கண்டிஷன் போடுறானுங்க? 9 கண்டிஷன் போடுறானுங்க. ஒரு பதவிக்கு, ஒரு பிரசிடென்ட் ஆகிற பதவிக்கு 5 பேர் சேர்ந்து 9 கண்டிஷன் போடுறாங்க. சரியா? அப்போ 59 என்ன? கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ். ஆர்டிகல் 60 பாருங்கள். ஓத் ஆஃப் பிரசிடென்ட், தலைவரின் சத்திய பிரமாணம். இந்த 9 கண்டிஷனை கேட்டதுக்கப்புறம் தலைவரால் தாங்க முடியல, அதனால் வந்து ஒரு சத்திய பிரமாணம் செய்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 60 என்ன? சத்திய பிரமாணம். 9 கண்டிஷன்ஸ் கேட்டதுக்கப்புறம். அப்போ 59க்கு அப்புறம் 60. அப்போ 60 என்ன? ஓத் ஆஃப் பிரசிடென்ட், தலைவரின் சத்திய பிரமாணம். ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். அவர் வந்து சத்தியம் செஞ்சதுக்கப்புறமும் அவரை வந்து விடலை. அவர் கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு? பதவி விலகிட்டார். அப்போ ஆர்டிக்கல் 61னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு ஆள் வந்து 60 வயசு வரையும் தான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆர்டிகல் 62 பாருங்கள். எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி. 61ல் வந்து அவர் போயிட்டார். கரெக்டாக? இப்போ 62ல் என்ன செய்யணும்? அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணணும். அப்போ 62ல் வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணணும். ஆர்டிக்கல் 52 என்ன சொன்னேன் நான்? எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அதான் அவரோட ஸ்டார்டிங்கு. ஆர்டிக்கல் 52 எக்ஸிக்யூட்டிவ், ஆர்டிக்கல் 62 விலகிடுறாரு, காலி ஆகிடுறாரு. சரியா? ஆர்டிக்கல் 52 வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஆர்டிக்கல் 62 வந்து எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி, அதோட போயிடுறாரு தலைவர்.
ஆர்டிகல் 63 பாருங்கள், வைஸ் பிரசிடென்ட். தலைவர் போனதுக்கப்புறம் யாருமே இல்லை, அப்புறம் யார் தான் வந்து ஆகணும்? வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ஆகணும். துணைத் தலைவர் தான் நின்று ஆகணும். சரியா? அப்போ 63 என்ன, 62 தலைவர் போயிட்டாரு. அப்போ 63 யார் வரா? வைஸ் பிரசிடென்ட் வராங்க. இதெல்லாம் முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரியா? ஆர்டிகல் 64 விபி ஆஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா தலைவராக துணைத் தலைவர். 64 63 வைஸ் பிரசிடென்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எதில் தலைவராக போகிறாரு அப்படின்னா ராஜ்யசபா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வைஸ் பிரசிடென்ட் வராரு, வைஸ் பிரசிடெண்ட்டாக 63. 64 ராஜ்யசபாவுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக போகிறாரு. விபிஎஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஆர்டிக்கல் 65 பாருங்கள், ஆக்டிங் பிரசிடென்ட். அதாவது 64 ராஜ்யசபாவுக்கு தலைவரானாரா, இப்போ என்ன பண்ணுறாரு? அங்கே போயிட்டு ராஜ்யசபாவில் நடிக்கிறாரு, அப்படி யோசிக்கணும். அப்போ ஆர்டிக்கல் 65 என்ன, ஆக்டிங் பிரசிடென்ட், நடிக்கிறாரு. தலைவர் அங்கே போயிட்டு நடிக்கிறாரு. ஆர்டிக்கல் 66 பாருங்கள், எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஆர்டிக்கல் 55 என்ன சொல்லுச்சு? தலைவர் தேர்வு முறை. ஒற்றுமையாக என்ன சொன்னாங்க? தலைவரை வந்து தேர்வு முறையை வந்து நம்ம பேசணும் அப்படின்னானுங்க. இப்போ 6 பேர் ஒற்றுமையாக சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பேர் ஒற்றுமையாக என்ன சொல்கிறாங்க? வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் தேர்தல் வந்து வைக்கணும். அப்போ 66 என்ன, எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். ஆர்டிகல் 67 பாருங்கள், விபி டேர்ம், துணைத் தலைவர் பதவி காலம். 66 வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க ஒற்றுமையாக. 66 எலெக்ஷன் வைக்கிறாங்க. 67 வந்து அந்த துணைத் தலைவரோட பதவி காலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 66 ஒன்று போல் எலெக்ஷன் வைக்கிறாங்க. 67 துணைத் தலைவரோட காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 68 பாருங்கள், விபி வேக்கன்சி எலெக்ஷன். துணைத் தலைவர் இடைவெளி தேர்தல் அப்படின்னா என்ன? எப்போ வேணும்னாலும் இந்த எலெக்ஷன் வந்து வைப்பாங்க, அதுதான் அதோட மீனிங். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 68 சரியா, 8 மணி நேரம் இப்போ ஒர்க் செஞ்சோம் அப்படின்னா ஒரு பிரேக் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடைவெளி தேர்தல் வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடைவெளி தேர்தல். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கழித்து ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. ஆர்டிகல் 69 ஓத் ஆஃப் விபி. விபினா வைஸ் பிரசிடென்ட். சத்தியப்பிரமாணம். அங்கே வந்து 60 வந்து சத்தியப்பிரமாணம் பண்ணார். யார்? பிரசிடென்ட்டு. இங்கே 69 ஓத் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இவர் சத்தியப்பிரமாணம் பண்ணுறாரு. சரியா? 69 யார் பண்ணுறா? வைஸ் பிரசிடென்ட் வந்து சத்தியப்பிரமாணம் பண்ணுறாரு. ஆர்டிக்கல் 69 ஓத் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஆர்டிக்கல் 70 பாருங்கள், டெலிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் பவர்ஸ். அதிகாரங்களை பிறருக்கு வழங்குதல். அங்கே வந்து பதவி விலங்கி கிளம்பிட்டாரு. இங்கே என்ன பண்ணுறாரு? வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு? அதிகாரங்களை பிறருக்கு வழங்குதல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து டெலிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பவர். ஓகேவா? ஆர்டிக்கல் 70. சரி, ஓகே. இப்போ ஆர்டிக்கல் 52லேருந்து 70 வரையும் படிச்சிருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்கள். சரியா? நீங்களே ஆர்டிக்கல் 52, 53 அந்த மாதிரி ரீகால் பண்ணி பாருங்கள். ஒரு கதையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனா கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள். வேறு எதனா டாபிக்ஸில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லித்தரேன்.